Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு துவரம் பருப்பு யூஸ் பண்ணி ஒரு பாரம்பரிய ரெசிபி தான் பார்க்க போறோம். துவரம் பருப்பு சாதம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இது 100 கிராம் பிடிக்கிற மெஷர்மெண்ட்டோட அளவு. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் 200 கிராம் ரைஸ் எடுத்துருக்கிறேன். அடுத்தது 100 கிராம் துவரம் பருப்பை இந்த மாதிரி பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதை லுக்வார்ம் வாட்டரில் ஊற வச்சு அந்த தண்ணியை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏழு to 8 சின்ன வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். இதை நாம் வதக்கி சாதத்தில் சேர்க்க போகிறோம். 5 டேபிள்ஸ்பூன் துருவின தேங்காய், அதுக்கப்புறம் 4 அல்லது 5 வடகத்தை எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 7 அல்லது 8 சின்ன வெங்காயம், 6 பூண்டு, 3 டேபிள்ஸ்பூன் ஜீரகம். இதில் சேர்த்த சின்ன வெங்காயம் நம்ம அரைக்கிறதுக்குன்னு தனியாக எடுத்தது. நம்ம ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணதை வதக்கி சாதத்தில் சேர்க்க போகிறோம். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை ஒரு திக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண புளி தண்ணியில் அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் காரப்பொடி, அது உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 1/2 டேபிள்ஸ்பூன் காயப்பொடி. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் ரைஸுக்கு 3 அல்லது 4 கப்பு தண்ணி எடுத்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம குக் பண்ணி வச்சிருந்த துவரம் பருப்பை சேர்த்துடலாம். இப்போ நாம் எடுத்திருந்த 200 கிராம் அரிசியை நல்லா கப்புள் ஆஃப் டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சாதம் சைடில் வெந்துட்டு இருக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி சாதத்தில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிடலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருந்த வடகத்தை நல்லா ஒரு வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அதையும் சாதத்தில் சேர்த்துடலாம். அதோட புளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சாதம் முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி பேஸ்ட்டை சேர்க்கணும். அதுக்கப்புறம் துருவின தேங்காவையும் சேர்த்துடலாம். இந்த ரைஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப் என்னென்னா, இந்த சாதம் புழுங்கல் அரிசி, அதாவது பாயில்ட் ரைஸில் தான் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தண்ணி கொதிக்க வைக்கும் போது 1-2 கப்பு கூட வச்சுட்டு அதை தனியாக எடுத்துட்டு தேவையானா நீங்கள் லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம துவரம் பருப்பு சாதம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியும் எங்கள் ஃபேமிலியில் மெனி ஜென்ரேஷனாக ஃபாலோ பண்ணிட்டு வர ஒன் ஆஃப் த ரெசிபி. இந்த துவரம் பருப்பு சாதம் கூட்டாஞ்சோரை விட ஈஸியாக பண்ணக்கூடிய 1 பாட் ரெசிபி. ஃபைனலி நம்ம துவரம் பருப்பு சாதம் இஸ் ரெடி டு என்ஜாய். இன்றைக்கி என்னோட ரெசிப்பியை டேஸ்ட் பண்ண போகிறது எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ரெசிப்பியை டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்குறேன். எப்படி இருக்குமா என்னோட துவரம் பருப்பு சாதம்?
ரொம்ப நல்லா இருக்கு. இதே மாதிரி உங்கள் வீட்டையும் செய்து பாருங்கள். என்னோட அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஐ வில் see you next time.